ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம கோன் சீலிங் பார்க்க போகிறோம். நம்ம கோன் சீலிங்கில் ஃபஸ்ட்டு நமக்கு செலஃபன் ஷீட் தேவை. ஓகேவா? இந்த ஷீட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த ஷீட்டில் பிரெத்தையும் சேமாக ஒரு ஒன் சைடு மடித்து, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பர்த்தை லென்த் அப்படியே விட்டுறணும். பிரெத்தை மட்டும் அப்படி இப்படி நம்ம மடிச்சுட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நம்ம மடிப்போம். ஓகேவா? இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மறுபடியும் இன்னொரு மடிச்சுட்டு இதை நம்ம நைஃப் வச்சு எல்லா கார்னர்ஸையும் சேமாக கட் பண்ணிடுவோம். ஓகேவா? நமக்கு இந்த ஷேப்பில் ஒரு செலஃபன் ஷீட் கிடச்சாவே போதும் நம்ம ஒரு கோன் பேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நைஃப் வச்சு எல்லா சைடில் இருக்க ஜாயினிங்கையும் நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 16 to 17 மேக்ஸிமம் 16 ஷீட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சைடாக டர்ன் பண்ணி ஒவ்வொரு கார்னருமே எதுவுமே ஒட்டாமல் நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணிடணும். ஷீட் கிழிஞ்சிடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்ம கோன் ரோல் பண்ணுறதுக்கான ஷீட் நமக்கு ரெடி. இந்த ஷீட்டை நம்ம செலஃபன் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கடையில் ஷாப்பில் கேட்டிங்கனாலுமே செலஃபன் ஷீட் கிடைக்கும். ஓகேவா? இதை நீங்கள் நார்மலாக கேட்டு வாங்கிக்கலாம். இந்த கிஃப்ட் ரோல் பண்ணுற ஷீட் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. நமக்கு கோன் ரோல் பண்ணுற ஷீட் கேட்டாவே கிடைக்கும். இதோட நேம் செலஃபன் ஷீட். ஓகேவா? இது ஒரு 2-3 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி கோன் ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செலஃபன் ஷீட்டை கையில் எடுத்துகிட்டு அது ஒரு லென்த் அண்ட் பிரெத் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அகலமான போர்ஷன் இருக்கும்ல, லென்த்தான போர்ஷனை வச்சுட்டு பிரெத்தை வச்சு நம்மளோட 2 ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். நான் மறுபடியும் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பாருங்கள், நம்ம அந்த செலஃபன் ஷீட்டை நெட்டுக்க வச்சுட்டு மேலே கார்னரில் நீங்கள் வச்சுருக்கிறதுலேருந்து லெஃப்ட் சைடு அப்படியே பிடிச்சி நம்ம 2 ஃபிங்கர்ஸ் ரைட் ஹேண்டில் இருக்க ஆள்காட்டி விரலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க நடு விரலையும் வச்சு சுற்றி நம்ம இந்த பொரியெல்லாம் மடிப்போம்ல, அந்த மாதிரி மடித்து கொண்டு வரோம். ஓகேவா? கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கார்னரில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிசுறு நிற்கும். அதுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிப்போட ஹோல் இருக்குல்ல, அது நமக்கு எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தேவை. நான் 0.27 நீடில் வச்சு இப்போ செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு உள்ளே அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ரோல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ டைட் பண்ணிங்கன்னா லைட்டாக டைட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின்ன இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த பிசுறு தெரிஞ்சில அதோடு சேர்த்து நம்ம செல்லோ டேப் பாருங்கள், பிசுரோடு சேர்த்து நான் உங்களுக்கு அந்த செல்லோ டேப் போட்டு அப்படியே சுற்றிட்டேன். ஓகேவா? இதுதான் நம்ம கோன் ரோல் பண்ணுற ஓரளவு நம்ம இப்போ ரோல் பண்ணிட்டோம், ப்ராப்பராக ரோல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அந்த குண்டூசியை வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட பின் இப்போ நமக்கு தேவையில்லை, நீங்கள் எடுத்துடலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் செல்லோ டேப் போடுங்க. ப்ராப்பராக எப்படி செல்லோ டேப் போடணும், எங்கெங்கே போடணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் செல்லோ டேப் போட்டு நான் சீல் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இப்போ எங்கே செல்லோ டேப் போடணும் அப்படின்னா, நீங்கள் திருப்பினீங்கன்னா தெரியும், ஒரு ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஓப்பன் இருக்கும். அந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? அப்புறம் மேலே க்ராஸாக ஒரு கேப் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வீடியோவில் தெரியுது. அந்த இடத்துல க்ராஸாக ஒரு டேப் போடணும். அவ்வளோதான். மேக்ஸிமம் நீங்கள் இதை ரோல் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இதுக்குள்ளே இப்போ நீங்கள் மெஹந்தி இன்சர்ட் பண்ணணும். நம்ம மிக்ஸாலஜி கிளாஸ் பார்க்குறப்ப நம்ம மிக்ஸ் பண்ண கோனை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுற கோனை ஒரு ஃபில்டர் பண்ணுவோம். சாக்கிங் பேக் போட்டு ஃபில்டர் பண்ணி அதை பைப்பிங் பேக்கில் கன்வெர்ட் பண்ணி மாற்றிருப்போம். இப்போது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைரெக்டாகவே சிங்கு கோன் வாங்கி நீங்கள் மார்க்கெட்டில் எந்த கோன் கிடைக்குதோ அந்த கோன் வாங்கி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கோன்லலாம் ஹோல் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஃபிகர்ஸ் போடுறப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸி வே சொல்லியிருக்கேன். ஓகேவா? இல்லை எங்களுக்கு செலஃபன் ஷீட்டும் கிடைக்கல அப்படின்னா சொல்லிடுங்க. செலஃபன் ஷீட்டு கிடைக்கல அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த சிங்க் கோன் இருக்குது பார்த்தீங்களா, சிங்க் கோனில் லைட்டாக மேலே இதே மாதிரி நம்ம செல்லோ டேப் லைட்டாக மேலே ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். டிப்பும் அந்த ஹோல் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம்
கம்மியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, ஓரளவு கம்மியாக வரும். அப்படி இல்லைனா ஹோல் ரொம்ப உங்களுக்கு பெருசாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு நான் 2 டைம்ஸ் ரோல் பண்ணி சீல் பண்ணுறத வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டைம் என்னோடய வாய்ஸ் கேளுங்க, நெக்ஸ்ட்டு 1 டைம் எப்படி ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள். நீங்கள் எந்த அளவு லேர்ன் பண்ணுறீங்களோ, எந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கோன் எப்படி சீல் பண்ணுறது, கோனுக்கு ரோல் பண்ணி நம்ம எப்படி சீல் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சீலிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோனை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சீலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் 3 இடத்துல, ஐ மீன் எங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த பின் போடுற இடத்துல ஒரு பிசுறு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம், அதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும் அந்த இடம், அப்புறம் ஒரு கேப், ஒரு வி ஷேப்பில் ஒரு கேப் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் டேப் போட்டிங்கன்னாவே போதும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டேப் போட்டுட்டோம், கீழே வந்து ஹோல் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சிங்க் கோனை அதில் உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், ஒரு கோன் ஒரு இது வரும், இல்லை ஹாஃப் கூட வரும். நம்ம மேக்ஸிமம் ஒரு இது வந்துடும். ஓகேவா? அப்படி இல்லைனா கொஞ்சம் மைனூட்டாக அப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து மேலே நான் இப்படி தான் டேப் போடுறேன், ஒரு 3 டேப். ஓகேவா? அந்த கோனில் ஒரு 3/4 முக்கால் கோன் ஃபில் பண்ணிவிட்டு, முக்கால் அளவு ஃபில் பண்ணிவிட்டு செல்லோ டேப்பை வந்து நான் நெட்டு வசமாக போட்டு ஒட்டி இந்த மாதிரி போட்டுட்டு, இந்த சைடு ஒரு மடிப்பு, அந்த சைடு ஒரு மடிப்பு, இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் மடித்து உங்களுக்கு கோன் வந்து சீல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே டேப் போடுறேன் அப்படின்னா, மேலேருந்து கீழே வந்து 2 டைம்ஸ் டேப் போடுவேன் அண்ட் சைடு ஜாயின் பண்ணுவேன். பாருங்கள், மேலேருந்து 2 டைம்ஸ் அண்ட் சைடு ஜாயின் பண்ணுவேன். அண்ட் ஒரு ரோல் சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரோல் போட்டுருவேன். ஒரு 3 டைம் போடுறேன் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு. சீலிங்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் ப்ராப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரோல் ரவுண்டு இந்த மாதிரி நீங்கள் 2 டைம்ஸ் போட்டுக்கலாம், 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே டாப்லேருந்து பாட்டம் போட்டு சைட் ஷீலிங் பண்ணிவிட்டு ஒரு கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனல் டச் கிடச்சிரும். ஓகேவா? என்ன ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி டேப் போட்டுட்டிங்க அப்படின்னா கோன் வந்து லீக்கேஜ் இருக்காது. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? டவுட்ஸ் எது இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் கேளுங்க. லைவ் கிளாஸ் கனெக்ட் பண்ணுங்கள். பாய்.